ரசிக்கும் தலைவா சபரிமலை சாஸ்தாவாகவே வந்தவதாரம் செய்யாரே சமயம்மனோட கதைகள் பாட கதைகள் பாட அருள் புரிவார் சந்தியம்மன் கதைகள் பாட சங்கர பகவானே வரம் தருவார் அட்டைவாரி புகழை பாட ஐயா புகழை பாட அச்சுதனை வரம் தருவார் Mana
ஆண்டவனாகிய பகவானோடு பார்வதா தேவியானவள் குழுவிருந்தவர்
வருகின்றார். ஆமா ஆமா பார்வதி அம்மா. ஆமா சரி. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவன் இல்லையே சக்தி இல்லை. சிவன் இல்லையே சக்தி இல்லை. கிடையாது கிடையாது. ஆண் இல்லைன்னா பெண் இல்ல, பெண் இல்லைன்னா ஆண் இல்லை. அந்த உலகமே இல்ல, உலகமே இல்லையே இல்லையே. ஆமா உலகத்துல உள்ள மனுக்கள் எல்லாம் என்ன ஆணையும் பெண்ணையும் வைத்துதான் இருக்கின்றது. மாத்தி மாத்தி நம்பிக்கிட்டேதான். ஆமா நம்ம எல்லாம் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. கிடையாது. இந்த உலகம் இல்லைன்னா நாம கிடையாது. கிடையாது. அப்படி பகவானும் பார்வதியும் கைலாசத்தில் கொழுகிருந்து வருகின்றார்கள். கைலாசத்தில் இருந்து வாரார்களே. பகவானுக்கும் பார்வதிக்கும் தெய்வரோக தேவாதி தெய்வம் அவர்கள் எல்லாம் திருப்பணிகளை செய்து வருகின்றார்கள். அந்த பகவானுக்கு என்னென்ன பணிவிட வேணுமோ எல்லா பணிவிட பெண்கள் செஞ்சு வராங்களே. ஆமா கைலாச வாசல்ல ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு என்ன தேவர்கள், மூவர்கள், முனிவர்கள், அஷ்டதிக்கு பாலர்கள், சித்திரபுத்திர நைனார், கிண்குருடர், கருடகாந்த ரூபர், அகத்தீஸ்வரர், புலத்தீஸ்வரர், நந்தீஸ்வரர், அழகு கலை கோட்டார் மாமுனி. அந்த கைலாச வாசல்ல வருண பகவான் வருகின்றார். வாசலை தெளிக்கின்றார். வாயுதேவன் வருகின்றார். கைலாச வாசலை பெருக்குகின்றார். ஆமா குண்டோதரன் வருகின்றார். சிவபெருமானுக்கு குடை பிடிக்கின்றார். நந்தி தேவன் வருகின்றார். கையிலே படை ஒழுங்கு செய்கின்றார். ஆமா தெய்வலோக ரம்பையர்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுகின்றார். நல்லா ஆடுவாங்க. ஆமா ரொம்ப ஆட்டம் பேசா இருக்கும். எப்படி இருக்கும் ஆட்டம்? நல்லா இருக்கும். எத்தனை படத்துல பாத்துருக்கோம். சரி நீங்க சொல்றது சினிமா ரம்பா. சரி நான் சொல்றது பகவானுக்கு திருநடமாடக்கூடிய ரம்பை. ரம்பைமார்கள். ஆமா சரி அவர்கள்தான் தெய்வலோக திரு நடன தோழிகள். ஆமா ஆமா பகவானுக்கு உள்ளது. ஆமா ஆமா ரம்பை வருகின்றால் நாட்டியம் ஆடுகின்றார். சரி ஊர்வசியா வருகின்றார். ஆமா உல்லாசம் பாடுகின்றார். பாடுதா மேனகையா வருகின்றார். மிருதங்கம் போடுகின்றார். பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா சரி நாரத மகாமுனிவர் 7-8 கையிலே உள்ள நாட்டு செய்திகளை எல்லாம் சரி உடனுக்குடன் பகவான் கிட்ட சொல்லுகின்றார். இன்னைக்கு என்ன நடக்கு, நேத்து நடந்துச்சு எல்லாமே பகவானுக்கு உடனே தெரியும்னா யாரு? நந்திதேஸ்வர பார்க்க வேற. யார் வேற? நாரதர் பார்க்க வேற. நாரதருடைய வேலை. ஆமா அங்க மட்டுமா அவர் இருக்காரு? இல்ல ஒரு தெரு அங்கேயாவது ஒருத்தர் தான். ஆனா இந்த பூலோகத்துல ஒரு தெருவுக்கு 2 பேர். ஏப்பா நாரதர் தெருவுக்கு 2-3 பேர் இருக்க 4 பேரா? வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி. ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. ஏக்க உன் கதையை கட்டி என் கதையை கேட்டு இங்க இருந்து அங்க கேட்டு அங்க இருந்து கேட்டு சொல்லிட்டு வந்தா தான் ஒருவா கஞ்சி வரணும். ஆமா ஒரு சண்டை நடக்கட்டுமே. ஆமா அங்க நடந்தது என்னமோ சாதாரணமா தான் இருக்கும். லேச புடிச்ச முன்னாடி சும்மா லேச கையோட தான் வந்திருக்கோம். ஆனா இத கேட்டுட்டு போய் அதுக்கு கண்ணு காது மூக்கு செவி வச்சு அடுத்த ஆள்கிட்ட சொல்லுறதுல பிடிச்சி சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லுவாங்க. நம்ம மனுஷனா பிறந்தவங்கள மாதிரி யாராலும் இருக்க முடியாது. அன்னைக்கு பகவான் அன்னைக்கு நாரதர் அன்னைக்கு சொல்ல போய் தான் இன்னைக்கு நாட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியானே? ஆமா வந்து நம்ம எல்லாம் முடியுமாங்க. ஆமா சரி 50 ஆம்பளை தெரியுதும் சரி 2 பொம்பளை தெரியுதும் சரி கரெக்டா வச்சு கரெக்டா இருக்கும். ஆம்பளையால் வந்து வேலை கிடையாது வீட்டுக்காரர் இருக்க மாதிரி சுப்பிரமணிய. ஆமா சொல்லுதாங்க. அவன் அப்படியா? ஆமா எப்படி அப்படியா அப்படியா அப்படின்னு சொன்னா அதுல என்னமோ இருக்குன்னு அர்த்தம். ஆமா உள்ளவங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா தானே நம்ம என்ன விவரமும் வேற கேட்போம். ஆண் பண்ணபடி அது சொல்லிடுறாங்க. யார் பேர் உள்ள வந்தாலும் யார் பேர் உள்ள வந்துறாங்க. ஒரு வார்த்தை தண்ணி போடாம சொல்லுவா. அவன் விடியதுக்குள்ள ஊரெல்லாம் சொல்லிடுவான். ஆமா சொல்லியும் செய்யணும் சொல்லியும் கூடாது அப்படின்னு சொல்லியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆமா ஆமா அது போன்று தேவாதி தெய்வ மூவர்கள் எல்லாம் சிவ கையிலே கொழுவிருக்கின்றார்கள். கையிலே வரார்கள். கைலாசத்தில் இருக்கக்கூடிய தேவ மூவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அன்றாடம் திருப்பணிகளை செய்கின்றார்கள். அப்படி செய்து வருகின்றதுனால ஆண்டவன் பகவான் தனக்கு அருள் இல்லை, பொருள் இல்லை, பேரானந்தம் இல்லை. ஏன் இல்ல? என்ன காரணம்? அருள் இல்லை, பொருள் இல்லை, பேரானந்தம் இல்லை என்றால் தேவ மூவர்கள் எல்லாம் சாகாத வரத்தை பெற்றவர்கள். அவங்க வந்து ஒரு நாளும் சாகாத வரம் பெற்றவர்கள் அல்லவா?
ஆமா சிவனிடத்திலே சென்று ஆமா ஆண்டவா இறைவா பரம்பொருளே சுவாமி உங்களுக்கு அன்றாடம் திருப்பணிகளை செய்து வருகின்றோம் எங்களுக்கு என்றைக்கும் அழியாத வரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஆண்டவன் பகவானோ திருப்பார் கடையிலே அமிர்தத்தை கடைந்து தேவாதி தேவ மூவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்றார். அப்பா தேவ மூவர்களே உங்களுக்கு சாகா வரம் வேண்டும் என்றார். நீங்க இப்பவுமே போய் திருப்பார் கடையிலே அமிர்தத்தை கடைந்து உண்ண வேண்டும். அதை உண்டீர்களானா அன்றையில் இருந்து உங்களுக்கு அழியாத ஆயுள். அப்பேற்பட்டவங்க நாமளை வணங்குகின்றார்கள். அதனால் நம்மளுக்கு அருள் கிடையாது, பொருள் கிடையாது, ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லையா. இன்னைக்கு செய்த பூஜையை தான் நாளைக்கு செய்ய போறாங்க. நாளைக்கு செய்த பூஜையை தான் நாளை மறுநாள் வந்து செய்ய போறாங்க. டெய்லி ஒரே பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆமா, அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு இருந்தா யாராலையும் தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? இல்ல காதால கேட்கதான் முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன புதுசா ஒரு 2-3 வார்த்தையை சொன்னா கேட்க ஒரு வார்த்தை கூட சொன்னா தான் நல்லா இருக்கும். ஆமா, அதனால தேவாதி தேவ மூர்கள் எல்லாம் நாமளை வணங்குவதனால் அருள் இல்லை, பொருள் இல்லை, கிடையாது, பேர் ஆனந்தமும் இல்லை என்று ஆண்டவனாகிய சிவபெருமா அன்றாடம் செத்து பிழைக்கும் சிவராசிகள் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று அன்றாடம் செத்து பிழைக்கும் சிவராசிகள்னா யாருன்னு நம்மதான். நாமளே ஒரு மாநில மதுக்கள் தானே. நாளுக்கு நாள் செத்து பிழைச்சாலும் நாம பகவானை வணங்குவதை கைவிடுவோமா? நம்மளுக்கு கூட கொஞ்சம் அடி விழுந்துன்னா பகவானே கூட கொஞ்சம் கால கப்பல் பிடிப்போம். அடிக்கு மேல அடி விழுந்துச்சுன்னு வைங்க, ஆண்டவனை தேடி ஓடி வருவோம். ஏப்பா பகவானே, அம்மா தாயே நீதாம்மா எனக்கு தொடாண்டு ஓடி வருவோம். ஆமா, வளர்ந்துகிட்டே இருந்தோம்னா கண்டுக்கிட மாட்டோம், தெய்வத்தை கண்டுக்கிட மாட்டோம். 10 ரூபாய் பணம் இருந்தா தெய்வமே வாசல்ல போய் நிக்கி. அப்படி உண்மையிலே அது அப்படித்தானே. உங்ககிட்ட 5 ரூபாய் பணம் இருந்ததுன்னு வைங்க, உங்ககிட்ட தேடி வரும். தெய்வம் ஓடி வருது. தெய்வம் மட்டுமா, மனுஷனும் சேர்ந்துதான். 10 மனுஷன் வந்தாதான் தெய்வம் வந்துருங்க. ஆமா, மாடிக்கு மேல மாடி கட்டி காரு பங்களான்னு வாங்கிட்டோம்னு வைங்க, அவங்களுக்கு பின்னாலதான் சனம் ஓடுது, நமக்கு பின்னால வராது. தெய்வம் சொல்லுதான் கேட்டுதான் ஆவணும். அண்ணாச்சி வாங்க, தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஓடுறதும் அது பந்தியிலதான். குணம் குப்பையில பணம் பந்தியில. என்ன பாட்டுனே? பணம் பந்தியில. பணம் வந்து 10ம் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. பணத்தை கண்டா பெணமும் வாங்கி பிளக்குமா? அது செய்யும்ல. என்ன பிசினஸ் பண்ணாங்க? மலரகம். சரி, ஆமா, அனைத்து வகையான வியாபாரம்னா அப்படி தானே. எல்லா வியாபாரத்திலயும் ஒரு ட்விஸ்ட் வேணும்ல. அதனால ஆண்டவன் பகவான் தேவாதி தெய்வ மூர்கள் எல்லாம் வணங்குவதனால் அருள் பொருள் இல்லை என்று செத்து பிழைக்கும் சிவராசிகள் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று எப்பேற்பட்ட உயிர் ஜீவன்களை படைக்கின்றார். எப்படி படைத்தா சிவே உலகம் எல்லாம், படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், சிசுவரையோ
சாலை படைத்து விட்ட பகவானோ தன்னுடைய வடிவத்தைய ஆண்களையும் தான் படைத்தார் பார்வதிய வடிவத்தில பெண்களையும் தான் படைத்தார் படைத்து விட்ட பகவானோ மானிட மனுக்களுக்கு ஆறறிவு மூவாசை ஆண்டவன் பகவான் தான் கொடுத்தார் ஆடு மாடுக்குமே ஐயறிவை தான் படைத்தார் படைத்து விட்ட பகவானோ என்றான் உடம்பிலையோ ஒரு ஜான் கும்பிக்கிட்டான் உணவு தேடும் பொருட்டாய் பகலே என்றோ இரவு படைத்தாரே இருவோ படைத்து விட்ட படியலக அம்மிகையா பார்வதியா அம்மா படியெடுத்து கொடுப்பாளா ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்த மனுக்கள் எல்லாம் ஒரு உயிரை தப்பிடாமல் ஒரு உயிரை தப்பிடாமல் படியெடுக்க வேணும் என்று பார்வதா தேவியானவள் படியெடுத்து கொடுக்கின்றார் படியெடுத்து கொடுக்கா பகவானுக்கு என்றான் உடம்பிலே ஒரு ஜான் பொம்மைக்கு உணவு தேடும் பொருட்டாக வைத்த படைத்தார் பகவான் ஆண்டவன் பகவான் பகல் என்றும் இரவு என்றும் இரண்டு பொழுதுகளை படைத்து படைத்தார இருபொழுதை படைத்தார பகல் 12 மணி நேரமாகவும் இரவு 12 மணி நேரமாகவும் ஆமா ஆமா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை படைத்தார் ஆண்டவன் பகவான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் என்னம்மா பட்டினியே இல்லாமல் படியிலக்க வேணும் என்றோ அம்மா பார்வதி எப்படி படி கொடுக்கின்றாளா எப்படி படி கொடுக்கிறான் நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து திணை எடுத்து அவனாதனோட கையில் கொடுத்தால் நாதனோட கையில் கொடுத்தால் ஆமையா சொல்லையா
சுவாமி ஓர் உயிரை தப்பிடாமல் அனைத்து 84 சிவகோடிகளுக்கும் படியிழக்க வேண்டும் என்று படி இலக்கணம் அல்லவா அங்கே பள்ளியில் வாழும் தேரை மோதல் கட்டை உயிர் சிசுவரையோ உடைக்குள்ளே உருவாகும் கொச்சி உங்கள் பறவை வரை எறும்பு யானை முதல் என்ன ஒண்ணா மனைகளையோ இறைவன் அவர் தான் படைத்தார் படைத்த மனுக்களும் ஆண்டவே பகவானோ படிகளந்து வருவாரா படைத்த மனுக்களுக்கோ ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமாள் ஈரேழு புவனமெல்லாம் 84 சிவகோடிகளுக்கும் படியளந்து படியளந்த கலைப்பிழைப்போடு ஆண்டவன் பகவான் கையிலே வாசலை நினைக்கின்ற பொழுது அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவானை காணாமல் சாமி படியளக்க போன பகவான் என்னோ வரவே இறையளக்க ஈசன் என்னோ சக்தியான பார்வதியா ஆண்டவன் பகவானை தேடோ சக்தியான பார்வதியா ஆண்டவன் கடவுள் எப்போ வருவார் என்று அண்ணன் பற்றி எதிர்பார்த்தார் ஈசன் எப்போ வருவார் என்று ஈஸ்வரியை எதிர்பார்த்தார் அம்பிகையா பார்வதியா ஆண்டவனை எதிர்பார்த்தேன் ஆதி கைலாச வாசலில தலவாசல் தன்னாலில ஆசன படகை போட்டியா ஆண்டு வந்த பகவானுக்கு நெலசம்பு தண்ணீர் வைத்து பாரிசாத மலர் எடுத்து பாரிசாத மலர் எடுத்து ஆண்டவன் பகவானை எதிர்பார்த்து ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்வதாதேவியானவள் படியளக்க போன பகவான் இன்னும் கைலைக்கு வரவில்லையே ஏப்பா காலை பொடியில இந்த படி இழக்க போறேன்னு சொல்லிட்டு போன பகவான் இன்னும் வரலையே அதிகாலை சென்ற ஆண்டவன் பகவான் அம்பி மாலை மயங்கி கைலைக்கு வரவே இல்லை என்று வரலையே அம்மா கொண்ட கணவனை எதிர்பார்க்கின்றாள் பார்வதாதேவி அப்பா தேடுத கணவனை காணுமேன்னு தேடுத பார்வதி அவள் ஆண்டே பொண்டாட்டி கெட்டிக்கார மனைவி இப்ப உள்ள மனைவிகள் யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய கணவன் காலையில வீட்டை விட்டு வெளியில போனா காலையில 9 மணிக்கு விட்டு வெளியே போற மனுஷன் அவர் எப்ப வருவான்னு யாராச்சும் தேடி எதிர்பார்த்து நிக்காங்களா இல்ல எல்லாம் குறைஞ்சு போச்சு ஏன் குறைஞ்சு போச்சு மனுஷன் வந்து போன மனுஷனா வந்தா தேடலாம் காலையில போற மனுஷன் நல்லா போறான் சாயந்தரம் வாரவே வேற மாதிரிலாம் வாரான் என்ன மாதிரி வராங்க காலையில சாமியை கும்பிட்டு திருநார கப்பல் அடிச்சுட்டு போறான் சாயந்தரம் வர ஜவுளி இதெல்லாம் அவங்க நெத்தில இருக்கு என்ன செய்ய நெத்தில இருக்கு எல்லாம் யாரு பார்க்க வேலை எல்லாம் நம்ம கவர்மெண்ட் பார்க்க 145 அடிச்ச உடனே எல்லாம் அரக்கன் செய்த வேலை தான் ஆமா
ஒண்ணுமே செய்ய முடியாது. காலையில போவையில அழகா பட்டை அடிச்சு சரி நல்லா நெத்தி நிமுற தெய்வமே நீ வேலைக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு போறாங்க. ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது சரி எப்படி போனாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு எந்த ஆம்பளையாச்சும் வராங்களா? வரல வந்தாத்தான் மனைவி வாங்க வாங்கன்னு தேடுவாங்க. இடுப்புல ஒண்ணு, சாப்பாடு கொண்டு போற பையில ஒண்ணு. ஆமா கீழே கீழே விட்டுறப்படாது இல்ல. அப்படி வந்தா யாருன்னு தேடுவா? பத்திரமா லோக்கு சட்டிக்குள்ள வரோம்னா ஒண்ணு அடிச்சாலே மனுஷனுக்கு ஒழுங்கா நிக்க முடியாது. அப்படியா? நல்ல மதிப்பா கொண்டாடி. 300 ஓவாய வச்சு என்ன குடும்பம் கழிக்க? அப்ப 700 ரூபாய்க்கு வேலை பார்த்து மனுஷன் வீட்டுல 200 ரூபாய் வீட்டுல கொடுக்கான். 600 ரூபாய் உங்களுக்கு, 200 ரூபாய் வீட்டுக்கு. ஆமா பெண்ணா அப்புறம் தான் எப்படி பிள்ளைகளை வச்சு காலம் கழிப்பா? அது காலம் கழிக்கத்தானே உங்களை கூட்டு வந்திருக்கு. உங்களுக்கு உடம்பு அசதிக்கு அடிக்கீங்க, எங்களுக்கு அசதிக்கு நாங்க என்னத்த அடிக்க? வாங்க ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி குடிங்க. குடும்பம் விளங்காது. நல்லா இருக்கும். உங்களுக்கு அசதியா இருக்கும் போல எங்களை போட்டு அடிக்கல அப்புறம் என்ன? நீங்க தான் அரக்கன் அடிச்சுட்டு எங்களை அடிக்கீங்க. மாத்தி குடும்பத்தை சண்டை மாட்டுங்களா? அதனால சரி ஆண்டவன் சிவபெருமான் படை இழந்து முடித்து கலைப்பிழைப்போடு கைலை வாசலுக்கு வருகின்றான். ஆண்டவன் பகவானை பார்வதாரை எதிர்பார்க்கின்றான். இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் யாராவது அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிக்க நம்ம பார்த்திருக்கோமா? 5 மணிக்கு எந்திரிக்கவே யாரும் சர்த்தனை இல்ல, கிடையவே கிடையாது. எல்லாம் பாட்டிமார்கள் தவிர இப்போ உள்ள பெண்கள் யாரும் எந்திரிக்கல. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் பின் தூங்கி முன் எழுவார்களாம். கணவருக்கு பின் தூங்கி கணவருக்கு முன் எழுவாளாம். அப்படி ஆமா. கணவருக்கு பின்னால தூங்கினா சரி அவருக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வெண்ணி போட்டு கொடுத்து குளிக்க சொல்லி அறுசுவையா சரி சாப்பாடு செஞ்சவருக்கு கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு அவர் உறவுனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு அந்த பெண்ணா பிறந்தவர் தூங்க ஒரு 11 மணியாவது குறைஞ்சது ஆகும். 11 மணி தாண்டோம். ஆமா இப்பெல்லாம் வந்திருக்கு டிவி செல்லு. அந்த காலத்துல ஏது ஒண்ணும் கிடையாது. வெடுக்கு முடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். உன்னை நான் பாக்க நீ பாக்கன்னு விடிய முடிச்சுட்டு இருக்க வேண்டியதா. அப்படி எல்லா வேலையும் முடிச்சு பின் தூங்கி அதிகாலை கணவன் எழும்பதற்கு முன்பாக அவ எழுந்திருச்சு சாணி கரைச்சு வாசலை தெளிப்பாளாம். சாணி கரைச்சு தெளிப்பாளாம. ஆமா வாசலை தொலைச்சு தோத்து கோலம் போட்டு காபி போட்டு புருஷனுக்கு கொடுத்து அவளும் குடிச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு உண்டாக்கி காட்டு வேலைக்கு போவாளாம். கணவரை வேலை கண்டுபிட்டு பெத்தாலே ஒரு வேலைக்கு போயிருக்கா. ஆமா எங்க வாட்சினா அப்படிதான் முடிஞ்சது. அவளும் பொம்பளை தான். ஆமா இப்ப இருக்க நம்மளும் பொம்பளை தான். ஆமா அதுகிட்ட போக முடியாது. இப்ப உள்ளவங்க எல்லாம் புருஷன் எந்திரிச்சு காபி போட்டு பொண்டாட்டி விசிட்டு எந்திரிமா விடிஞ்சிட்டுமா எந்திரி நம்ம தான் ஹெல்ப் பண்றீங்க. ஏட்டி எந்திரிக்கியா என்ன மணி 8ஆவது பிள்ளைகளை நீ என்னைக்கு பழிக்கிறானப்ப? என்னைக்கு நேரம் சீக்கிரம் எந்திரி. உன்னை நம்பி நான் தனியார் பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்துட்டேன். ஆமா வேணுக்கார இப்ப வந்துருவோம். 8 மணிக்கு வேனுக்கு 6 அடிக்குமே எப்படி கொண்டு ஏற்றி விடுற? 8 மணி ஆகும். சீக்கிரம் எந்திரி. நீங்க தான் ஒரு நாளைக்கு எந்திரிச்சானே டெய்லி நான் தானே எந்திரிக்கணும். என்ன தொல்லையா இருக்கு அப்படின்னு இப்போ உள்ள பெண்கள்லாம் கேட்காங்க. ஆமா ஆனா பார்வதா தேவி பகவானை எதிர்பார்த்து பாத பணிமணிகளை எல்லாம் உடைத்து முடிப்பா பார்வதி பாதம் தொட்டு கழுவி பாரிசாத மலரை தூவி பகவானை வணங்கி அவருக்கு படியளந்த களைப்பிலே பார வேணும் என்று அம்மா பால்பழங்கள் கொடுப்பாளா கொடுப்பாளா
யார் ஒருவர் என்னை மனமாற நினைக்கின்றார்களோ அவர்கள் மனதே நான் வாழ்ந்து வருவேன் அம்மா. அதனால நான் அளந்து வந்த படியிலே உனக்கு சந்தேகம் வேண்டாம் என்று வலது கண்ணே சோறு இடது கண்ணே சமீரனோ சங்கரரே சூரியனோ சந்தீரனோ என்ன சொற்களோட ஒழுங்க மாமா ஒழுங்கோ மாமா சந்திரனும் சூரியனும் சங்கரர் பகவானுடைய ஒழுக்கம் அம்மா. என் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன பொழுது ஆண்டவன் பகவானை பரீட்சை செய்ய வேண்டும் என்று பகவானுக்கு பின்னால் ஓடி வருகின்றாள் பார்வதி. பகவானோட கண்ணன் பார்வதியா பொத்துவாரா பகவான் படைத்த உலகம் எல்லாம் இருளாக இருக்குதையா. பார்வதாதேவி நாம மேல சந்தேகப்பட்டு நம்ம கண்ணை வந்து பொத்துதா. இவன் கண்ணை பொத்தியதால் கலை உலகம் எல்லாம் இருள்மயமாக இருக்கின்றது. இருக்கின்றார்களானா நாம படைத்த மனக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு தெரியாமல் ஈரேழு உலகம் எல்லாம் எப்படி ஒளி கொடுக்கின்றாரானா சாமி உச்சி கண்ணையே திறப்பாரா உலகில் ஒளியே கொடுப்பாரா உச்சி கண்ணையே நீண்ட ஒளியே உச்சி கண்ணையே திறந்த போது உலகமெல்லாம்
என்று 1008 ஜடைமுடிய அவுத்து உலர்த்தினார். அவர் வேர்வையை துவட்டினார். சடைமுடியும் பாரம் தாங்காமல் 7 துளி நீரானது இந்த பூமியிலே விழுந்த போது 7 துளி நீரையும் உலகில் கடைசியாக உதற்க வேண்டும் என்று வாயு தேவனை வரவழைத்து ஆண்டவராகிய சிவபெருமா 7 துளி நீரையும் உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்கி 7 துளி நீருக்கும் வாயு தேவன் எப்பேற்பட்ட பெயரை கொடுக்கின்றாரானா சாமி ஓம்பு சொம்பத்திற்கு ஒன்னாங்கடல் ஓர் கடலா கங்கையாச்சல் தீவு கப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் கொஞ்சம் தீவு கப்பா கடல் ஓர் கடலா நதிக்கரையின் தீவு கப்பா 4ஆம் கடல் நல்ல கச்சமாடும் பள்ளி செய்யோ 5ஆம் கடல் பார்க்கடலா அத்தேனையும் சூழ்ந்திருக்க 6ஆம் கடல் பெருங்கடலா அத்தேனையும் சூழ்ந்திருக்க 7ஆம் கடல் பெருங்கடலா கடல் உவர்கடலா 10ஆம் கடல் பார்க்கடலா பார்க்கடலும் கொப்பாய பழகி வர்ண பாறை போலே பழகி வர்ண பாறை கொப்பா கால் தெளித்து மணல் குடித்து கரையாம்பூச்சி வளர்ந்திருக்கு ஓங்கி நல்லா வளர்ந்த பூச்சி 1000 வாசல் வளர்ந்த வந்த புச்சதில்லை ஆணாகும் கருணாகும் பின்னாகும் சென்னாகும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்முடியானவளோ அந்த நாகலோக பட்டணத்திலே மானிட அம்சமாக மானிடரை போல முகத்தை கொண்டு கணவனும் மனைவியுமாக கொண்டவனும் தேவியுமாக சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற பொழுது 7 கடலுக்குள்ளே விளையக்கூடிய 9 நவரத்தினங்களுக்கும் அதிபதியாக வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் ஏகபோகமான சொத்து வசதிகள் எல்லாம் நிறைந்திருந்து குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணி பெண்முடியானவள் அழுது புலம்பே அழுது புலம்புவாரா ஆண்டவனை நினைப்பாரா நாகராஜ நாகக்கண்ணி கரையம்பூச்சி அடிவாரத்தில் 16 வருட காலம் குழந்தை வர வேணும் என்று இருந்து தவம் செய்துவாரா நினைத்து 12 வருட காலமும் பகவானை நினைத்து தவம் இருந்தோம். ஆண்டவன் பகவான் அவர்கள் இருவேருடைய கணக்கையும் பார்க்கின்றார். கணக்கிலே குழந்தை வரம் இல்லை. நாகராஜ மன்னன் வேடுவனாக பிறந்து வேட்டைக்கு போய் 10 மாத சூழ்மானை பானம் போட்டு தொடுத்திருக்கிறார். நாகக்கண்ணி பெண்முடியானவள் மாடு வேடுவ மாடத்தையாக பிறந்து கருவை களைப்பதற்கு கரிமருந்து கொடுத்திருக்கிறார். குருவை அழைப்பதற்கு உரை மருந்து கொடுத்திருக்கிறார். அதனால் இருவேருடைய கணக்கிலேயும் குழந்தை வரவில்லை என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது பக்கத்தில் அமர்ந்திருந்த பரதாதேவியானவள் இருவேருக்கும் குழந்தை வரம் கொடுக்கவில்லை என்றால் இதை பார்வையால் நான் வரம் கொடுப்பேன் என்று சொல்ல பார்வதி இருவேருடைய கணக்கிலையும் குழந்தை வரவில்லை. கணக்கை மீறி வரம் கொடுத்தா களஞ்சியம் காலியாகும். அடம்பிடிக்கிறாயானால் நீயே போயவங்க இருவேருக்கும் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் சொல்ல பார்வதாதேவி ஆண்டவன் பகவான் யார் ஒருவர் வரம் கேட்டாலும் நான் தான் ஆனா போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் மாறி பிறப்பதற்கு மறுவரங்கள் தர வேண்டும் என்று எப்படி கேட்கின்றாளானா பாம்பினோட திருவயற்று
கேட்ட போதே கையிலிருந்து வாயு தேவனை வரவழைத்து 8 தெய்வ அமிர்த கலசங்களை இருவேருடைய கையிலும் கொடுத்து இந்த அமிர்த கலசத்திலே 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் தவம் இருக்க வேண்டும். அம்பிகை பார்வதா தேவி கருவாகி உருவாகி அட்டக்காரியாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் வாக்களித்து வரம் கொடுக்க நாகராஜா நாகக்கண்ணே அமிர்த 8 கலசங்களே கரையாமுச்சு அடிவாரத்தை வட்ட வடிவமாக அனுப்புவாரா உடலை எல்லாம் அதில் சுற்றி படத்த வெல்லுவமாக இருப்பாரா 21 அரை மண்டலம் 41 ஒரு மண்டலம் நலமுடனே தவமளிக்க 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில கை நல்ல மாதத்தில 4ஆம் செவ்வாய்க்கிழமையில மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில வெப்பத்தால கலசமெல்லாம் கலசமது உரசிடமா கலசமது வெடிக்கும் போது 1வது கலசத்தில ஓடி வர சத்தியம்மா 2வது கலசத்தில மாரியம்மா தான் பிறந்தா 3வது கலசத்தில தாய் முப்புரத்தை ஆண்டவளா முப்புடாதி தான் பிறந்தா 4வது கலசத்தில நாகமாறு தான் பிறந்தா 5வது கலசத்தில அழகனாட்சி தான் பிறந்தா 6வது கலசத்தில தங்கமாறு தான் பிறந்தா 7வது கலசத்தில ஈஸ்வரியா தான் பிறந்தா 8வது கலசத்தில அண்டகாலி 8 பேரும் அவதாரம் செய்தாரே காளி காளி என்றொழுத்தே காளி ஈஸ்வரியா என்றொழுத்தே மாறி மாறி என்றொழுத்தே அங்கை உப்புடாதி என்றொழுத்தே நீலி நீலி என்றொழுத்தே நீலகண்டி என்றொழுத்தே அம்பிகைய சத்தியம்மா வண்டிக்கார வைரவனோ வேலை நல்ல வேலையம்மா அழகான நேரம்மா சாவனடு சாமம் போல சதீசாம வேலையம்மா அஞ்சு கொண்ட நஞ்சருக்கும் அடிச்சாம வேலையம்மா கொடி போட்டா கொடியெடுக்கும் ஏ சத்தியம்மா உனக்கு கொடிய சாமா உனக்கு முட்டை போல முடியலவா உடோட பல்லளவா ஈரப்பல்லா விசனையா தான கரமுடியா போனவாய போடப்பல்லா ஏ நாராயண சத்தியம்மா கண்ணலகா அப்புச்சடையலையே ஆங்கார சுருக்காரி இருந்தலங்க சிவந்தமுகோ உனக்கு 7 பாத கடையலகா நீல நல்ல சடையலையே தாயான சத்தியம்மா நிறவரத்த தங்கையம்மா கோலச்சடையலையே கோபால தங்கையம்மா வண்டிக்கார வைரவரோ அப்புச்சடையலையே ஆங்கார சுருக்காரி கடைக்கு விழுந்த சடை தாயான சத்தியம்மா கடகடலும் நீராட எங்க நல்ல கடலும் நீராட நடுவுக்கு விழுந்த சடை கடலும் நீராட ருச்சியில விழுந்த சடை ஏ சத்தியம்மா உழவும் எல்லாம் பிள்ளையும் பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் பிள்ளையும் பிறந்த போது தாய் பிறந்த போது விளையாட இவளோவிய பிள்ளைய கையிலெடுப்பா வீதி சுத்தியம்மா
கப்பலைய கையில எடுப்பா கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா குழந்தை இல்லா மக்களுக்கு சண்டியில அமர்ந்த தாயே தாயான சண்டியம்மா குழந்தை வரம் கொடுத்துடுவா மதலை இல்லவர்களுக்கு மதல வரம் கொடுத்துடுவா வாழிய வரவழைப்பா வாழிப்பட்டு நீங்கிடுவா முத்து போடி வித்தக்காரே முனிநாக்கு குடலக்காரே ஆளுவாளம் பாடுவாளா வாழிய வரவழைப்பா வாழிப்பட்டோ நீங்கிடுவா நாய சூரிய வரவழைப்பா சொல்லி வர கொடுத்துடுவா தாயான சத்தியம்மா வண்டிக்கார வைரவரோ தாய் நல்ல மகனுமாக ஆடுவாரா பாடுவாரா ஆளாளி போடுவாரா உனக்கை வந்த வளர்ந்துடுமா பூமியில கை பிறந்த போதே அம்பிகைய சத்தியம்மா கொழுவரப்பா உண்மரத யாரறிவா விளம்பரப்பா உண்மை குடி சொல்லிடுவா தாயோட சத்தியம்மா கம்பை வந்து வர சொல்லிக்க கற்ற ஓடி ஆடி வரா ஆடுவாளம் பாடுவாளா ஒட்டு மேல வழக்கத்தோட நாய் குழவ சத்தம் போடுவாளா சொல்லோட மனசோட விளையாடி வாராளே நாய போடுங்கப்பா ஒரு குலவ உங்க பொண்ணான இவளோ ஆடுவாளா பாடுவாளா ஏ சந்தியம்மா ஆளாடியே உனக்கு பம்பை வந்தே பிறந்தடுமா ஏ அம்பிகையா சந்தியம்மா பதுங்கி வந்தே உனக்கு பெரம்பு வந்து தாய் பிறந்தடுமா உனக்கு பிச்சாண்டு இவ ஆடுதாளே பாடுதாளே ஆதாளி
குழந்தை நான் உனக்கு
மாதலை தான் நான் உனக்கு வந்தருள் புரிவாயே மலர் மகளே வந்தருள் புரிவாயே மலைமகள் முல்லை மகள் அலைமகள் கலை மகள் மல்லை மகள் முல்லை மகள் மைதால் நான் பாடிடவே சிந்தை தவறிடாமல் வாணி சரஸ்வதியே மலையரசன் தேவியரே வந்தருள் புரிவாயே அலை மகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே நாங்கள் படித்த குறைகள் வாழ அருள் புரிவாய் இசைகள் பாட மகவாணி அருள் புரிவாய் குறைகள் பாட குறைகள் பாட தொந்தி முகத்தோணி அருள் புரிவாய் தொந்தி முகத்தோணி அருள் புரிவாய் அம்மன்களை குறைகள் பாட அருள் புரிவாய் சக்திகால குறைகள் பாட சங்கரன் பகவான் அருள் புரிவாய் சக்தி அம்மன்களை குறைகள் பாட சக்தி அம்மன்களை குறைகள் பாட ஆண்டவன் பகவான் அருள் புரிவாய் சக்தி அம்மன்களை குறைகள் பாட நாவலூர் பட்டணத்தில் நாவூர் ராஜாவும் நாவல் கண்ணி பெண்கூடலோ அம்பிகைய பார்வதியா அவிதை 8 கலசத்தில கருவாகி உருவாகி கை குழந்தையாக தான் பிறந்தார் 1வது கலசத்தில சந்தி அம்மா தான் பிறந்தார் 2வது கலசத்தில மாரியம்மா தான் பிறந்தார் 3வது கலசத்தில முக்கூடாய் தான் பிறந்தார் 4வது கலசத்தில நாகமானும் தான் பிறந்தார் 5வது கலசத்தில ஆட்சி அவள் தான் பிறந்தார் 6வது கலசத்தில தங்கமாலோ 7வது ஈஸ்வரியா 8வது காளியர்கள் தாண்டு அம்மா 8வது கலசத்திலே அம்மா காளிகாளி என்னோடு காளீஸ்வரியா என்னோடு
மாறி என்றொருத்தி அங்கே முப்புராதி என்றொருத்தி நீலி நீலி என்றொருத்தி வெள்ளி என்றொருத்தி அட்டகாளி பெண்களாக நாகு கட்டி பெண்ணாளுக்கு அங்கேய பாரதியா அங்கேய பாரதியா வந்த அவதாரம் தான் செய்தான் வந்த அவதாரம் அட்டகாளி 8 பேராக அம்பிகை பார்வதாதேவியானவள் அமிர்த கலசத்திலே கருவாகி உருவாகி காளிமார்கள் 8 பெண்களாக நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கு மகளாகவே வந்து பிறந்திருக்கின்றார்கள். அட்டகாளி 8 பேரும் நாகலோகப்பட்டணம் கரையாம்பூச்செடி வாரத்திலே 8 பேருக்கும் அதிபதி மூத்தவாய்ந்தாயான சந்தியம்மா அட்டகாளி 8 பேரும் ஊந்து விளையாடும் மதுரையாக கரையாம்பூச்செடி வாரத்தில் இருக்கின்றார்கள். நாகக்கண்ணி பெண்குடியானவள் ஆண்டவன் பகவான் குழந்தை வரம் கொடுத்தார் என்று நாகமூடி ராஜா நாகக்கண்ணி பெண்குடியோ கரையாம்பூச்செடி வாரத்தில் வந்து பார்த்தார். அட்டகாளி 8 பேர் ஆண்டவனும் பகவானும் குழந்தையாக தான் படைத்தார். தெய்வத்தின் அவசியமாக குழந்தைகளை தான் படைத்தார். நாகக்கண்ணி பெண்குடியா அவள் இல்லாத எண்ணுமெல்லாம் அவள் எண்ணுவாழ மனமது நாகக்கண்ணி பெண்குடியானவள் ஆண்டவன் பகவானிடத்திலே நாம் ஒரே ஒரு குழந்தை வரத்தை கேட்டு தவம் இருந்தோம். ஆனா பகவான் நமக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார்? 8 குழந்தைகளை கொடுத்திருக்கின்றார். 8 பேரும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றார்? மானிடனுடைய அம்சமாக தெய்வ பிறவியாகவே இருக்கின்றார்கள். இடிச்சு வச்ச பச்சரிசியும் இலுமிச்சங்கனி நிறமும் சேர்ந்தா என்ன நிறத்துல இருக்கும்? வெள்ளை இருக்குமா? அந்த நிலத்துல இருக்க அம்மா 8 பேரும். நாமளும் நாகராஜன் நாகக்கண்ணி. முகம் மட்டும்தான் நமக்கு மானிடருடைய அம்சம். கை கிடையாது, கால் கிடையாது. இந்த குழந்தைகளை ஆண்டவே மானிட அம்சமாக படைத்திருக்கின்றார். இந்த பிள்ளைகளை நாம எப்படி தூக்குவது, எப்படி கொஞ்சி குழாவுவது? 8 பிள்ளைய கொடுத்திருக்காரு. 8 பிள்ளையில 4 ஆம்பளை 4 பொம்பளை கொடுத்துருக்க கூடாது. கொஞ்சம் நல்லா இருக்குமா? 8 பெண்களே கொடுத்துட்டாரு. 8 பிள்ளையும் பொட்ட படையா கொடுத்துருக்காரு. என்ன பிள்ளை அப்ப அவர் கொடுத்து வச்சாரு. 3 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. அது அவங்க தேவைன்னா கட்டிக்கிடுவாங்க. அவ அம்மா அப்பா ஒரு வீட்டை அவங்கள கட்டி வச்சிருக்காவோ. இவன் 3 பேருக்கு என்னன்னு கட்ட போறோம்னு தெரியல. ஏன்னா விலைவாசி எப்படி பேர் இருக்கலாம். நம்மளுக்கு சம்பளம் கூட அப்புறம் விலைவாசி கொடுத்தா செய்யும். ஒரு நாளைக்கு வேலை பார்த்துட்டு அப்பெல்லாம் கொத்தனாரு சம்பளம் எவ்வளவு அப்படி இருந்துச்சு. போயிருந்தாங்க.
அவங்களுக்கு படி எம்பிட்டு 1000 ரூபாய். 1000 ரூபாவா? 11 மணிக்கு டீ காபி, அப்புறம் குடிக்க திங்க ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு 1 மணி நேரம் ரெஸ்ட், அப்புறம் 4 மணிக்கு டீ, இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் டீயை குடிக்க செத்த வேலைகளையும் சுத்தி பார்க்க வேற இருட்டீங்களா? ஏன்னா தெரியும் உச்சி வெயில் அடிக்கையில செங்கல்ல தூக்கி உச்ச தலையில வைக்கல எப்படி இருக்கும்? மண்டை வலிக்கும், வீட்டுக்கு வந்தா கை கால் வலிக்கும், நல்ல உறக்கம் வராது. வராதுல்ல? கனவுலையும் செங்கல் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். சாயந்தரக்காரங்களுக்கு அப்படி கனவு வராது. இன்னைக்கு கூட வேலைக்கு போயிட்டு தான் வெளிலுக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாம் வெளிலுக்கு போற அன்னைக்கு நல்லா வீட்டுல படுத்து உறங்குறோம். வராது. நம்ம அங்க 1000 ரூபாய் சம்பளத்தை பார்த்தாச்சு, இப்போ கிடைக்கு சம்பளம். எவனா பிள்ளைகளுக்கு மூணு இருக்குல்ல, குடும்பத்தை ஓட்டணும்ல, குழுவு கடன் கூட 3 அக்கா தங்கச்சி வேற இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நம்மளுக்கு திறமை இருக்கு, ஆனா உடம்புல தெம்பு இல்ல. நேரத்துக்கு கூடயே வேணும். வட்டிக்கு இப்ப யாருமே தரா, அதுவுமே இப்ப யாரும் தர மாதிரி இல்ல. அப்படி அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் பெண்ணாகவே படைத்திருக்கேன். நாகராஜனும் நாகக்கண்ணி பட்புடியானவளும் குழந்தைகள் 8 பேருக்கும் அமிர்தத்தை கொடுத்து வளர்க்க வேணும் என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணியும் இங்கே வருகின்றார்கள். சுவாமி கொம்பு தேனெடுப்போம் நாகராஜா நாகக்கண்ணி எங்கே வாராரா? நாகலோகம் தன்னை சதுரையில் மலையறிய சந்தனமா காட்டு சந்தனமா வாரார இருவேரோ வாரார இருவேரோ அந்த சதுரையிலே மலையறில சந்தனமா காட்டு போல நாகராஜன் தேனை தட்ட நாகக்கண்ணி தேச்சுரங்க தேனை எல்லாம் சுரந்து நாகமுடி ராஜா நாகக்கண்ணி வெண்மொழியோ சந்தனமா காடை விட்டு அவர்கள் நாகலோ வருவார்களா? சந்தனமா காடை விட்டு அந்த நாகலோக பத்திய கரையம்புச்சாடி வாரத்தில் அவர்களுக்கும் பெண்களுக்கு அட்டகாளி 8 பேருள் அதிபதி மூத்தவளா தாயான சந்தியம்மா மாரியம்மா முக்கூடாதே நாகம்மா தங்கம்மாளும் அழகுநாச்சி ஈஸ்வரியா வடக்குத்தியா வடக்குவா செல்வே அட்டைகள் 8 பேருக்கும் அமிர்தத்தை கொடுக்க வேணும். நாகக்கண்ணி வெண்பொடியா வாயாரே தேன் கொடுத்தா
சந்தி அம்மாளுக்கு கொடுப்பாளா நாகக்கண்ணி பெண்குடியானவளும் நாகராஜ மன்னனும் கொம்பு தேன் எடுக்க வேண்டும் என்று சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலை சந்தன காட்டுக்குள்ளே வருகின்றார்கள். நாகராஜ மன்னன் தேனை தட்டுகின்றார். நாகக்கண்ணி அம்மா தேனை சுரக்குகின்றார். இருவேரும் தேனை தட்டி சுரந்து கொண்டு அதுதான் சுத்தமான கொம்பு மலை தேன். ஆமா, இப்பெல்லாம் நம்ம சுத்தமான தேன் வேணும்னு கேட்டோம்னா எங்கேயுமே கிடைக்காது. மலங்காட்டுக்கு போனா மட்டும்தான் சுத்தமான தேனை நம்ம பார்க்க முடியும். இப்பெல்லாம் பாருங்க, வீட்டுல குழந்தை பெற்ற பிள்ளைங்களுக்கு இஞ்சி தேன் எல்லாம் சுரையும் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, அதுக்கு கடையில எல்லாம் இப்பெல்லாம் தேன் வாங்குதோம் நம்ம, ரெடிமேடு தேன். அதுல அவ்வளவா எந்த ஒரு சத்துமே கிடையாது. ஆனா நம்மளுக்கு நல்ல 2 பாட்டில் தேன் விலை போனா போதே, நல்ல சுத்தமான தரமான பொருளா இருக்குல்ல, அதுதானே பார்க்கணும். அதனால சுத்தமான கொம்பு மலை தேனை கொண்டு வந்து அம்மா 8 பேருக்கும் கொடுக்கின்றார்கள். முதலாவது பிறந்தவள் மூத்தவள் 8 பேருக்கும் அமர்ந்திருக்காரே என் தாயான சந்தியம்மா. அம்மாக்கு தான் முதல் அமிர்தத்தை கொடுக்கின்றார்கள். வாயாலே தேன் கொடுத்தா விஷம் வந்து சேரும். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கை கால் கிடையாது. அதனாலே வாளால தேனை சுரட்டி குழந்தைகள் 8 பேருக்கும் தேன் அமிர்தத்தை கொடுக்கின்றார்கள். அமிர்தத்தை கொடுத்து அட்டகாலி 8 பேரையும் நாளொரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக கண்ணை இவை காப்பது போல் கருத்தோடு வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆதிவெளியனோ அந்த கைலகிரி கைலாச வாசலில ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே பார்வதா தேவியானவள் ஆண்டவா இறைவா பரம்பொருளே ஆதிவெள்ளி கையிலே நீங்க கைலாசத்தில் இருந்து பூலோகம் நாகலோகத்திற்கு சென்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெரும்பொடியானவளுக்கும் குழந்தை வரத்தை கொடுத்த நாள் முதலாக நீங்க படி இழக்கவும் போகல. நான் உங்களிடத்திலே படி எடுத்து கொடுக்கவும் இல்லை. அதனால படி இழக்க வேண்டும். படி பகவான் படி இழக்கவில்லை என்று சொன்னா பகவான் படைத்த பார் உலக மனுக்கள் எல்லாம் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள். பகவான் படி இழக்கலன்னா நாமளுக்கெல்லாம் சாப்பாடு உண்டா? கிடையவே கிடையாது. அவர் அருள் இல்லைன்னா நாம இல்ல. ஆண்டவன் பகவான் இல்லை என்றால் அகில உலகம் இல்லை. சிவபெருமான் இல்லை என்றால் இந்த சிவ உலகம் கிடையாது. அதனால பார்வதா தேவி படியெடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் பகவானுக்கு படியெடுத்து கொடுக்கின்றார். ஆண்டவனாகி பகவானோ 7 உலகமெல்லாம் சென்று படி இழந்து பாரவில்லை கையிலே வாசலுக்கு எப்படி வருகின்றார்களா? பாரேழு உலகமெல்லாம் படியிழக்க வருவாரா? படியிழக்க வருவாரா? ஆமையா சொல்லையா பரவன் படியிழக்க வருவாரா?
படிகள் வந்து தான் கொடுத்து கைலாசம் வாழவோ பூலோக தலம் நாகலோக பட்டினத்தில் கரையாமுச்சு அடிவாரத்தில் கரையாமுச்சு அடிவாரத்தில் அட்ட காளியர்கள் அழகை கண்டார் அட்ட காளியர்கள் அழகை கண்டார் ஆண்டவனாகிய சிவபெருமா பாறையில உலகமெல்லாம் படைத்த மனம் தப்பிடாமல் படி இழந்து வருகின்றார். 7 உலகமெல்லாம் அவர் எடுத்த மனம் தப்பிடாமல் இறையிழந்து முடித்து கைலேங்கிரி வாசலுக்கு ஆண்டவ பகவான் வருகின்ற வழியிலே பூலோகம் வழியாக நாகலோக பட்டணத்தை கடந்து வருகின்றார். அப்படி வருகின்ற போது நாகலோக பட்டணம் கரையாம்பூச்சி அடிவாரத்தில் காளிமார்கள் 8 பேர் ரொம்ப அழகாக இருக்கின்றார். ஆமா, அழகிலே சிறந்திருக்கின்ற அம்மா 8 பேர் அம்சத்தில் உயர்ந்திருக்கின்றார். தாயான சந்தியம்மா இடிச்ச பச்சரிசி எலுமிச்சை கனியாக இருக்கின்றார். காளியர்கள் 8 பேரோட அழகையும் கண்டு ஆண்டவன் பகவான் கைலேங்கிரி வாசலுக்கு வருகின்றார். கைலேங்கிரி வாசலுக்கு வந்த பகவானிடத்திலே பார்வதா தேவியானவள் அவர் பாதத்தை தொட்டு கழுவி பாத உபச்சாரத்தை முடித்து பாரிசாத மலர்களை தூவி பகவானுக்கு படியளந்த கலைப்பு இலைப்பார பால் பழங்களை கொடுக்கின்றார். கலைப்பார இலைப்பாரி கலைப்பாரி கொடுத்து பகவானும் பார்வதியும் கைலேங்கிரி வாசலே அன்றாடம் சொக்கட்டங்கால் சோபிபுரத்தை விளக்கம். ஆனா அன்னைக்கு ஆண்டவ மகன் இவன் 8 பேருடைய அழகையும் மனதிலே நினைத்துக் கொண்டு கைலாசத்திலே தனியாகவே இருக்கின்றார். 8 பேரை நினைப்பாரோ சிரிப்பாரோ இப்படியே இருக்காரு. பார்த்தா பார்வதா தேவி ஆண்டவன் பகவான் அன்றாட நம்ம கூட சேர்ந்து சொக்கட்ட ஆடுவது வழக்கம். காலையில போறவரு மாலை மயங்கி கைலேக்கு வந்து கலைப்பாரி இலைப்பாரி நம்மளோட தானே சேர்ந்து விளையாடுவாரு. இன்னைக்கு ஆண்டவன் பகவான் தனியாக இருக்கின்றார். தனியாக இருந்தது மட்டும் போதாது என்று யாரையோ நினைச்சு மனசுல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தன்னால உட்கார்ந்து சிரிச்சா நம்மள என்ன சொல்லுவோம்? கோட்டிக்காரன் லூசு கிறுக்குன்னு சொல்லுவோம். கிறுக்கு என்ன கிறுக்கு ஒத்தையில உட்கார்ந்து சிரிக்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்போம். பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவான் தன்னை மறந்து தனியா ஆகிய சிரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பகவான் மேல சந்தேகம் கொண்டு பார்வதா தேவியானவள் என்ன சொல்லுகின்றாளா? என்ன சொல்லுகிறான்? ஆண்டவனே பகவானே ஆதி சக்தி அழகிலையோ அகிலத்தில் பெண்கள் உண்டா? மாயா சக்தி அழகிலையோ மாநிலத்தில் பெண்கள் உண்டா? பார்வதியிலும் பத்மடங்கா பாவையையும் கண்டதுண்டா? சத்திலையும் அழகுடைய தகுந்த பெண்களை பார்த்ததுண்டா? கண்டதுண்டா? பகவானே சொல்லும் ஐயா, கண்டதுண்டா? பார்த்ததுண்டா? ஐயா பார்த்ததுண்டா? கடவுளே சொல்லும் ஐயா, சுவாமி கடவுளே சொல்லும் ஐயா. பார்வதியா கேட்ட போதே
ஆமா, இந்து நாடார் உறவினர் முறைக்கு பாத்தியப்பட்ட தோட்டக்கார வகையாருக்கு பாத்தியப்பட்டவள் இந்த அம்மா சந்தியம்மா. இவ அட்டகாலி 8 பேரும் அழகிலே சிறந்திருக்கின்ற அம்சத்திலே வைத்திருக்கிறார். காளியர்கள் 8 பேருடைய அழகையும் ஆண்டவன் பகவான் பார்வதா தேவியிடத்திலே வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பார்வதா தேவியானவள் அப்படியானா அவ 8 பேரையும் நான் இப்பமே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அம்மா, என்னால் முடியாது, பெருமான் மாயவனால் முடியும். கடவுளால் முடியாது, மாய கண்ணனால் முடியும் என்ற அட்டகாலியர்கள் 8 பேர் அழகை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானிடம் பார்வதியால் கேட்டபோது, உங்க அண்ணன் கண்ணன் வந்தால் நீ அவன் 8 பேரையும் பார்க்கலாம் என்று சொல்ல, பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய கோவாள கண்ணனை எப்படி அழைக்கிறானா? அண்ணா எந்த மையா கோவா, எந்த மையா கோவா கடலை வாழ்வோனே, அண்ணா கோவா மாயோனே, கார்கடலை பள்ளி கொண்ட பச்சை மாலை கோவா, மாலை கடலை பள்ளி கொண்ட அச்சுதனை கைராமா உடனானம் பார்வதியே, உன் அண்ணனாகிய கண்ணனை நீ அழைத்த விவரம் என்ன? அண்ணன் கண்ணனை அழைத்த விவரம் என்ன பார்வதி? அண்ணா அண்ணா கோபால கண்ணா அத்தான் பகவான் படி இறந்து வருகின்ற வழியிலே அட்டகாலி 8 பேர்
சொன்னேன். அழகா இருக்கான்னு சொல்ல நான் உடனே பார்க்கணும்னு சொல்றேன். என்னால் முடியாது என் பெருமான் மாயவன் வருவேனம் என்றார். வரணும்னு சொல்றாரு. அதனால் நான் உங்களை நினைத்தேன் அண்ணா. நினைத்தேன் அண்ணா. பார்வதி அவ 8 பேர் இருப்பதோ பூலோகம் நாகலோகப்பட்டனம். ஆமா. நாம இருப்பதோ ஆதி கைலாசம். சரி. அவ 8 பேரினை அழைத்து வர வேண்டுமானா? ஆமா. ஆண்டவன் பகவானிடம் நீ முக்கியமான 3 வரங்களை வாங்கி தர வேண்டும். அது என்ன வரம்? சமுத்திர கடற்கரையை தாண்ட படகு ஒரு வரம். நாகங்கள் கோபம் இல்லாமல் இருக்க நாகத்தாளி வேர்பிறம்பு ஒரு வரம். பிள்ளைகளை தூக்கி வைக்க பேளக்கூடை ஒரு வரம். 3 வரங்களை வாங்கி தர வேண்டும் என்று கேட்க ஆண்டவனை வணங்குவாளா, மூவரத்தை வாங்குவாளா, கண்ணனிடம் கொடுப்பாளா, எம்பெருமான் கண்ணனவர் மானிட அம்சம் கொண்டே கைலாச வாசல் விட்டே பூலோகம் வழியாக நாகலோக பட்டினமே நாராயணன் வருவானா, ஆடலாட நேரத்தில அச்சுதனும் வருவாரா, கண்ணபெருமான் வாரம் போது நாகலோகப்பட்டினத்துல நாகராஜாவும் நாகக்கண்ணையும் கிடையாது. குழந்தைகளுக்காக இலை தேட சதுரகிரி சந்தனமலை காட்டுக்குள்ளே போயிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வந்த பெருமாள் கோபாலக்கண்ணே அட்டகாலி 8 பேருடைய அழகையும் கண்டார் அச்சுதன் கோபாலன். அதான் சொன்னது 100% உண்மையத்தான் இருக்கு. நம்ம கூட பிறந்தாதான் தங்கச்சியா? நம்ம கூட பிறக்காட்டாலும் 8 பேர் நம்ம தங்கச்சி தான். நம்ம தங்கை பார்வதி கேட்டது போல் அட்டகாலிகளை அழைத்து வர வேண்டும் என்று அட்டகாலியர்கள் 8 பேரை அழைத்து வர வேண்டும் என்று நாகலோக பட்டினத்திலே வந்து காளியர்கள் அழகை கண்டு எம்பெருமாளாகிய கோபாலக்கண்ணே அட்டகாலி 8 பேரையும் ஒவ்வொருத்தரையா பேலக்கூடையிலே தூக்கி வைத்து கூடையை தோளத்திலே சுமந்து கொண்டு நாகலோகம் பூலோகத்தை தனி கிடந்து சமுத்திர கடல் கரையிலே படகை ஓட்டி பெருமாளைய கோபாலக்கண்ணே 7 கடலை தாண்டி காளியர்களை அழைத்து வந்து ஆதி கையிலேயே வடக்கு கூட்ட வாசலே கொண்டு வந்து வைத்தாரே.